இந்திய அளவில ஒரு 3டி அனிமேஷன் உள்ள ஒரு படம் ஒண்ணு ரொம்ப வசூல் ரீதியா இந்திய சினிமால அதிக அனிமேஷன் கலெக்ஷன் பண்ண படம்னா, அது இந்த ஒரு படம் ஒண்ணு சொன்னாங்க. என்ன ஒரு படம்னா, மகா அவதார் நரசிம்மா 2025ல இந்த ஒரு அனிமேஷன் ஒண்ணு வந்திருக்கு. இது ஒரு அனிமேஷன் படம் மாரி எடுத்து வச்சிருக்கானுங்க. படம் உண்மையில பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது? இந்த படம் சின்ன புள்ளையிலருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப கண்டிப்பா புடிக்கும். இது ஒரு விஷ்ணு கதையத்த இந்த படத்துல போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு என்ன ஒரு கதைன்னா, இது கதைன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? 2 அரக்கர் விஷ்ணுவ எதிர்க்கிற ஆளு. நம்ம அரக்கனோட தம்பி நம்ம பூமாதேவி கடத்தி கடலுக்குள்ள போறாப்புல. கடத்திட்டு போம்போது விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்து நம்ம அரக்கனோட தம்பிய கொன்றாப்புல. கொன்றதுக்கப்புறம் மெயினான ஒரு அரக்கர் ஒருத்தர் இருப்பாப்புல. அவர் இது ஏகப்பட்ட தவம் செஞ்சு அவர் சாகாவரம் பெற்றாப்புல. சாகாவரம் பெற்றப்போ இந்த உலகத்தையே அழிச்சு அவர் ஒரு கட்டுப்பாட்டுல உங்களுக்கு எந்த கடவுளுமே கிடையாது. இனிமே நான் தான் கடவுள்னு ஒரு பக்கம் போட்டு மக்கள் மனசுல பதிஞ்சிடாப்புல. பதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரக்கருக்கு ஒரு மயம் ஒண்ணு பிறக்குறாங்க. பிறக்கும் போகும்போது இந்த சின்ன பையன் நம்ம விஷ்ணுவோட தீவிர பக்தனா மாறிறான். மாறினதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்றது? அந்த அரக்கனுக்கு தெரிஞ்சு போயிரு. தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பையனை இந்த மயனே கொல்ல சொல்லி உத்தரவிடுறாப்புல. உத்தரவு விடும்போது அவர் எப்படி நம்ம யாருனாலையும் கொல்ல முடியல. கடைசியில பார்த்து அவர் கொல்லும்போது நம்ம விஷ்ணு விஷ்ணு நம்ம நரசிம்ம அவதாரத்துல நம்ம சின்ன பையனை காப்பாத்துறாப்புல. இதுதான் ஒரு படத்தோட முழு கதைய 3டி அனிமேஷன்ல இந்த ஒரு படம் பார்த்தேன். கண்டிப்பா சொல்றேன். தியேட்டர்ல இருந்து எல்லாமே ஒரே ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்ல அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் சின்ன பட்ஜெட்ல எடுத்து உலகமா இந்திய சினிமால ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன இந்த படம் எடுத்திருக்கு. ஹாலிவுட்டுக்கு தரத்துல அந்த ஒரு படம் 3டி அனிமேஷன் எடுத்து வச்சிருக்கானுங்க. அத பார்க்கும்போது நமக்கே பாராட்டத்தக்க விஷயமா இருந்துச்சு. இப்போ உள்ள தலைமுறைக்கு இந்த புராண கதையில சொல்லும்போது நமக்கே எப்படி ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இந்த விஷ்ணு கதை நமக்கு எதுவுமே தெரியாது. அது இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது இல்ல இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கே தோணும். இதோட கதையா அப்படின்னு நமக்கே தோணும். ஏன்னா நரசிம்மா எதனால அவதாரம் எடுத்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3டி அனிமேஷன்ல போட்டு இந்த கதையை எடுத்து வச்சிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். விஷ்ணுவோட தீவிர பக்தியை இந்த படத்துக்கு எடுத்து சொன்னதுனால இதுல ஃபேமிலில இருந்து எல்லாருமே இந்த படத்துக்காண்டி போய் தியேட்டர்ல போய் பார்க்குறாங்க. 3டி அனிமேஷன் ஏகப்பட்ட லாங்குவேஜ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால பெரிய அளவில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல இப்போ ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்க மாதிரி தெரிஞ்சு, ஆனா 2வது சைடு பார்த்தோம்ல நெகட்டிவா நம்ம என்ன சொல்றது? 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஒரு படம் ரொம்ப கதைய ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு என்னடா ஒரு மாரியா போகுது அப்படின்னு நமக்கே தோணும். குழந்தைகளுக்கான ஒரு படமா இருக்கனால அதிகமா குழந்தைகளுக்காண்டி காட்சிகள்லாம் அந்த படத்துல இருக்கு. ஆனா நம்ம பெரியவங்கலாம் போனா என்ன ஒரு சின்ன வயசுல காட்டுறாங்க அப்படின்னு நமக்கே தோணும். திடீர்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்றது? டயலாக்லாம் எப்படி சொல்றது? டயலாக்லாம் ஒரு மாதிரியா போற மாரியே இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஆள் பேசுற மாரி நமக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா தமிழ் டப்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா எல்லாமே பார்க்குற இடம்லாம் ஒரு மாரியா டயலாக் டெலிவரிலாம் வாய டக்குன்னு அசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் டயலாக்கே வருது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி சொல்றது? ஒரே ஃபேஸ் ரியாக்ஷன் தான் இருக்கு. அதுதான் நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த படம் விஷ்ணுவோட தீவிர பக்தனுக்கு இந்த ஒரு படம் கண்டிப்பா பிடிக்கும். இது ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். கண்டிப்பா நம்ம இந்த படத்த தாராளமா உட்காந்து தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாங்க.